பாதாள உலக கோஷ்டி தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ் அவர்களை துப்பாக்கியால் சுடுவதற்கு அந்த குறிப்பிட்ட துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் தன்னுடைய புத்தகத்தில் மறைத்து எடுத்துச் சென்ற இசாரா சிபந்தி இன்றைய தினம் நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் கனிமுல்ல சஞ்சீவ் என கூடிய பாதாள உலக கோஷ்டியினுடைய தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இவரை சுட்ட துப்பாக்கிதாரி அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு உதவி குறிப்பிட்ட சட்ட புத்தகத்தில் இந்த துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிக்கு முன்னே சென்று புத்தகத்தை கொடுக்க துப்பாக்கியால் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்படுவதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர்களில் இசாரா சிபந்தியும் ஒருவராக காணப்பட்டிருந்தார். இலங்கை போலீசாரும் முப்படையினரும் வலை விரித்து இவரை தேடிச் சென்று இறுதியில் இவர் நேபாள நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடன் சேர்ந்து ஏனைய 5 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் நேபாளத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட குழுவினர் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இசாரா சிபந்தி ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கின்ற வாத பிரதிவாதங்கள் எதிர்க்கட்சிகளால் இலங்கை அரசாங்கத்தின் மீது சொல்லம்புகளாக வீழ்ந்திருந்தன. இவற்றையெல்லாம் முறியடித்து இன்றைய தினம் இலங்கைக்கு இசாரா சிபந்தி உட்பட்ட குழுவினர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். போதை வசுடன் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத பாதாள உலக கோஷ்டிகளை முற்றுமுழுதாக இல்லாது ஒழிப்பது என்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார சாநாயக் அவர்களுடைய எண்ணக்கருவுக்கு மற்றொரு வெற்றி கட்டியிருக்கிறது. இது சிலோன் 24. மறவாமல் சப்ஸ்கிரைப்.